ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ரசம் வீட்டில் எப்படி வச்சாலும் குறை சொல்கிறாங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க. ரசம் வைக்கிறதுல நிறைய மெத்தட் இருக்குது. கோயம்புத்தூர் சைடு ஃபேமஸ் இந்த ரசம். இதுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். நம்ம வைக்க போகிற தக்காளி ரசம், அதனால் புளி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சுடுதண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. புளி நம்மளுக்கு கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திரும்பவும் அதே சுடுதண்ணியில் ஒரு 4 தக்காளி பழத்தை போட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு கொதிச்சதும் தக்காளியோட தோல் நல்லா அப்படியே பிரிஞ்சு வரும். தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே அதில் ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முழுசாக போடுங்க. ஏன்னா நம்ம முழுசாக தான் போட்டிருக்கோம், அதில் புழு ஏதாவது இருக்கா நம்மளுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் அடிபட்டிருந்தாலும் அந்த தக்காளியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு பழுத்த தக்காளி எடுத்துட்டிங்கன்னா ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மிக்சியில் அடிக்காமல் இந்த மாதிரி கையாலே கரைச்சி விடுறப்ப இதோட சுவை கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்குன்னா இந்த மாதிரி தக்காளியை வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். டைம் இல்லைன்னா பச்சை தண்ணியிலேயே கூட தக்காளியை மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதில் இருக்கிற இந்த தக்காளியோட சக்கையெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுடலாம். இதே போல் இந்த புளியையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் ஊற வச்சதுனால புளி கரைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வடித்து விட்டுக்கலாம் இந்த தக்காளியோடவே. ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தலை எவ்வளோ போட்டாலும் ரசம் நல்லா மணமாக இருக்கும். இப்போ ரசப்பொடிக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. இது கூடவே 3 மிளகாய் வத்தலையும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மட்டுமே போதும். ரசப்பொடியெல்லாம் கடையில் வாங்கி போட தேவையில்லை. இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டை இந்த மாதிரி இடிக்கல்ல இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரசத்தை தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் முன்னாடியே போட்டிங்கன்னா கறிகிடும், அதனால் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க. புளி சேர்க்குற எல்லா இடத்துலையுமே நம்ம வெந்தயம் சேர்த்துக்கணும். ஏன்னா புளி ரொம்ப ஹீட்டு, அதை குறைக்கிறதுக்கு தான் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இடித்து வச்ச பூண்டையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தாளிக்கும் போதே நீங்கள் ரசம் தான் வைக்கிறீங்கிறது இந்த வாசத்தை வச்சு எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லோரும் சாப்பாட்டில் பனைஞ்சு சாப்பிட மாட்டாங்க, அப்படியே குடிப்பாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி கொடுங்க. இது கூடவே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச ரசப்பொடியும் இப்போ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரசப்பொடி கறியிடக்கூடாது, சும்மா ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்குனா போதும். இது கூடவே தக்காளி புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நுரை கட்டி கொதி வர ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 15 செகண்ட்க்கு மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா ரசம் கொஞ்சம் கடுத்து போன மாதிரி ஆகிடும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. பண்ணாதவங்க இப்போ பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு அந்த கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.